Hello VAPs. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அசோக் செல்வன் அவந்தி அம்சர் நடிப்பில் பாலாஜி கேசவன் டைரக்ஷனில் November 22 ரிலீஸ் ஆன மூவி தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோக்கு டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ அவர் காண்டாமிரியம் அப்படிங்கிற படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. மூவி ரிலீஸ் ஆகும்போது மூவி அல்டி ஃப்ளாப். ஸோ ஹீரோ தன் மாமா கூட்டிகிட்டு நைட் குடிக்க போவார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோவோட அக்கா ஹீரோவை வெளியே அனுப்பி கதவை சாத்திடுவாங்க. ஸோ ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க லவ் செட் ஆச்சா, எப்படி கரெக்ட் பண்ணாரு, அவங்களோட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லாஸ்ட்டில் ஹீரோ டைரக்டர் ஆனாரா, ஹீரோயின் கூட சேர்ந்தார் அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. படத்தோட ரொம்ப பெரிய பாசிட்டிவ் என்னன்னா அசோக் செல்வனோட ஆக்டிங். ஸோ மன்மதலீலை, சபநாயகன், அந்த மாதிரி ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் பார்த்து ஆடியன்ஸும் அந்த வைப்புக்கு செட் ஆகிட்டாங்க. ஸோ அவருக்கு மாதிரி தான் ஷூட் ஆகுது. இந்த படத்துலையும் எந்த ஒரு ட்ரோபேக்கும் இல்லாமல் அவரோட ஒர்க்கை நீட்டாக பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் செகண்ட் ஒன் காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னவோ படம் கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் அந்த காண்டாமிருகம், அந்த மூவி ஃப்ளாப் ஆனதை வச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே மாறி மாறி கழுவி ஊற்றி அவர் ஆட்டோ படம் கூட கழுவி ஊற்றுவார். ஸோ அது அந்த காமெடி ரிப்பீட்டேஷனாக வரதால கொஞ்சம் போரிங்காக ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃபில் ஊர்வசி மேமோட ஆக்டிங் வச்சு கொஞ்சம் காமெடி ஆட் பண்ணி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நீட்டாக காமெடி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அந்த லவ் கொஞ்சம் ப்ரிக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ரியல் லைஃப்பில் கூட ரொம்பலாம் ட்ராமேட்டிக்காக இல்லாமல் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கவே எடுத்து வச்ச மாதிரி கொஞ்சம் ப்ரிக்டிக்கல் ரிலேட்டடாக லவ் போயிருக்கும். அண்ட் தென் இன்னொரு ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி. அந்த ஒரு லவ் மூவி, ஒரு ரொமான்டிக் மூவிக்கு என்ன விதமான ஸ்கிரீன் பிளே இருக்கணுமோ அப்படி நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் ஹாஃபில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஊர்வசி மேம், பகவதி பெருமாள், அவங்களோட ஆக்டிங் எல்லாம் படத்தில் எங்கெங்கெல்லாம் லேக் வருதோ அங்கெல்லாம் ஊர்வசி மேம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் காஸ்டியூம் செலெக்ஷன், ஹீரோயின் காஸ்டியூம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லவ் மூவிக்கு இப்படின்னு காஸ்டியூம் போட்டால் செட் ஆகுமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் பெருசாக குறையெல்லாம் இல்லை. பட் சைட் ஆர்டிஸ்ட்டை மேக்கப் தான் கொஞ்சம் ஜாஸ்தினோ ஃபீல் ஆச்சு. அண்ட் ஹீரோயினோட ரியாக்ஷன் சில இடங்களில் க்யூட்டாக இன்னசென்ட்டாக காட்டுறவங்களுக்காக ரொம்ப கிரிஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன். ஸோ மேபி அவங்களுக்கு நல்லா இருக்கலாம். அண்ட் நடுவில் ஹீரோயின் ஒரு ஒயிட் சுடிதார் போட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரியல் லைஃப்பில் நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த அப்படி வந்தால் சினிமா இருக்குன்னு தோணும். பட் அதான் இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மூவி ஷூட் பண்ணி 2019 ஐ திங்க். ஸோ கதை அட்டை பழசு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த எல்லா லவ் ஸ்டோரிஸும் பார்த்து கிட்டத்தட்ட மூவி ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இதான்னு. ஸோ இதனால் ட்விஸ்ட் எல்லாம் பெருசாக இல்லை. மேபி ஒரு 10 years முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அந்த டைமில் கனெக்டாக இருக்கும். பட் இப்போ இந்த மூவியில் கனெக்ட் ஆகிற விஷயம் என்னென்னா, மூவி ரிலீஸ் ஆகிறப்போ ஆடியன்ஸ் எல்லாம் வேதியாகி சீட்டெல்லாம் கிழிச்சு டேரக்டர்லாம் அடிக்க போவாங்க. நான் கங்குவா பற்றி பேசல, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா பண்ண முடியாது. பட் அது ரிலேட்டடாக அது மட்டும் சிங்கார மாதிரி இருந்துச்சு. மூவி ரொம்ப பழசு, ஸ்டோரி லைன் ரொம்ப பழைய மாதிரி ஃபீல் ஆச்சு. 80s 90s அந்த பீரியட் லவ் காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஹீரோயின் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது, லவ் பண்ணுறது தான் மூவியோட கோர். 1.5 படம் ஒரு முக்கவாசி போன அப்புறமே 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அவங்கள அரை மணி நேரம் எது ஓடுதுன்னே தெரியல. அதுக்கு பதிலாக ஹீரோட பேஷன் டைரக்டர் ஆகுது. ஸோ ஒரு சீனில் ஹீரோயின் கூட சொல்லியிருப்பாங்க, நீ கண்டிப்பாக பெரிய டைரக்டரோட அதை நான் பார்க்கணும்னு. ஸோ சம்மந்தம் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை ஓகே பண்ணப்பவே படம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டியூரேஷனுக்காக ஹீரோவோட மாமா கேரக்டர், ஹீரோவோட அம்மா கேரக்டர் ஊர்வசி மேம் எல்லாம் ஒரு குழப்பம் பண்ணுவாங்க. ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு வேற பொண்ணு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசி. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஹீரோ டைரக்டர் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார் மாதிரி ஆகியிருக்கும். ஸோ அதனால மூவி இன்னும் கொஞ்சம் பெட்டரதுக்கு போகணும் ஃபீல் ஆச்சு. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அப்புறமா படத்துக்கு என்னதான் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலும் படத்தோட லாஸ்ட்ல 2 பிளாக் சீன் வரும். அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ கதைக்கு தேவை, இது இல்லாமல் கதை போகாது. சரி, ஏதாச்சும் ஒரு நெசசிட்டி இருந்தால் அந்த சீன் வச்சுக்கலாம். பட் ஆல்ரெடி மூவி முடிஞ்சுது. ஸோ ஹீரோயின் எல்லாம் எப்படி லாஸ்ட் ஒன்றாயிருவாங்க. ஸோ ஒன்றாகி பேசிட்டு இருக்கும்போது ஸோ ஹீரோ கொஞ்சம் ஹீரோட லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ சடனாக ஒரு லிபாக் சீன் வச்சிருப்பாங்க. பட் அது தேவையில்லை. அது இல்லாமல் கூட மூவி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அண்ட் அது கூட ஓகே. ரெண்டாவது கூட அது ஒரு சீன் வச்சிருப்பாங்க. சத்தியமாக தேவையில்லை. சிங்கிள் நான் ஃபீல் பண்ணல. பட் அது கதைக்கு தேவையில்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.
வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் பட் அது இல்லைன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, குழந்தைகள் கொண்டாடும் வெற்றின்னு அவங்க தலையில போய் படத்தை காட்டிருக்கலாம். அப்புறமா மூவில டேக் வேணதெல்லாம் கிடையாது. ஸோ ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இல்லை. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். மூவில ஒரு சீன் வரும் அப்படின்னா ஹீரோயினை கூட்டிக்கிட்டு படம் பார்க்க போவாரு. அந்த டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க கேட்பாங்க நான் படமா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு உள்ள போய் எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிக்கிட்டு படம் பார்க்கணும் போனீங்கன்னா மேபி இட்ஸ் ரைட் சாய்ஸ். அண்டு ஃபேமிலி போகலாம். என்ன லாஸ்ட் வந்து 2 சீன் இருக்கு. அப்புறம் என்டர்டைன்மெண்ட், ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். கண்டிப்பாக டீசென்ட் வாட்ச், ஒரு தடவை பார்க்கலாம். பெருசாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ படம் பார்த்துட்டு மூவி எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னோட போய் பேசுறான்னு சொல்லுங்க. நீங்க பர்சனலாக ஃபாலோ வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பி ஹாப்பி ஸ்காட். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.